தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒலி நேயர்களுக்கு வணக்கம். வீட்டுல செல்வம் தங்க வேண்டும். வீட்டுல மகாலட்சுமி கடாட்சியத்தோட சகல ஐஸ்வர்யம் பொருந்தி அமைய வேண்டும். அப்படி நினைக்கக்கூடிய நபர்களா காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா ஜாதகத்துல 6ஆம் பாவம் சொல்லக்கூடியது எது அப்படின்னா கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா செல்வம் இருக்கு அமைய வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? பேச்சாற்றல். பேச்சாற்றல் மூலமாக நான் ஒரு பணியில் ஈடுபட்டு அதன் மூலமாக நான் செல்வத்தை சேகரிக்கிறதுக்கு எது வேணும் அப்படின்னா பேச்சாற்றுறதுக்கு புதன் சொல்லக்கூடிய காரகத்துவத்தை நல்லபடியாக அமைச்சுக்க கொள்ள வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செல்வத்தை நம்ம சேகரிக்கிறதுக்கு சுக்கிர பகவான் வறுபட வேண்டும். செல்வத்தையும் அதுக்கப்புறம் போனா சொல்வாக்கு சொல்லக்கூடிய பேச்சாற்றல் நமக்கு சிறப்பாக அமைய வேண்டும். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும் பத்தாது, வீரத்திரமான பணிகளில் ஈடுபட வேண்டும். அதான் சரஸ்வதியில ஒரு பாடல் வரிசையே இருக்கு. செல்வமா கல்வியா, செல்வமா வீரமா. கல்வி என்பது பேச்சாற்றலை குறிக்கும், செல்வம் என்பது பொன்பொருளை குறிக்கும், வீரம் என்பது அதை தக்க வைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ண வேண்டும். இந்த 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வெற்றிகரமா அமையறதுக்கு நம்ம வீட்டுல என்ன சேர்த்தி கொள்ள வேண்டும்? கிரக அடிப்படை ரீதியாக புதன் பகவானுக்கு பச்சை பயிர். பச்சை பயிர். இந்த பச்சை பயிரை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல பச்சை பயிரை ஒரு பாத்திரத்தை நல்லா என்ன பண்ணும், ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதை பாத்தீங்கன்னா லைட்டா வறுத்து எடுத்து பாயாசமாக பண்ண வேண்டும். வெல்லம் கலந்த பாசி பருப்பு பயிர் பாயாசம். பாசி பயிர் பாயாசத்தை செய்ய வேண்டும். செஞ்சு யாருக்கு உணவாக கொடுக்கணும் அப்படிங்கிற நைவேத்தியமாக கணபதிக்கு கொடுக்க வேண்டும். நைவேத்தியமாக படைக்க வேண்டும். ஒரு விளக்குல பாத்தீங்கன்னா பாசி பயிரை ஒரு முடி போட வேண்டும். ஒரு விளக்கு சுத்திலும் அந்த முடிகள் பாத்தீங்கன்னா ஒரு 6 முடிச்சுகளை அமைக்க வேண்டும். சுத்தமான நல்ல எண்ணெயில கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு இலுப்பை எண்ணெய். இதை 3ம் சரிபங்கமாக இருக்க வேண்டும். பாசி பயிரை 6 முடிச்சுக்களாக அமைச்சு கொள்ள வேண்டும். லட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி அந்த ஒரு விளக்கு, அந்த விளக்குக்கு போதுமான கீழே ஒரு அடிபாகத்துல கொஞ்சம் வாய் அகண்ட மாதிரி ஒரு பாத்திரத்தை வைக்க வேண்டும். அதுக்கு மேல விளக்கு வைக்க வேண்டும். அந்த விளக்குக்கு சுத்திலும் பாசி பயிர் முடி 6 முடிச்சுகள் அது இருக்க வேண்டும். அந்த முடிச்சுக்கு மேல பாத்தீங்கன்னா பூக்கள் சொல்லக்கூடிய கனகாமரம், மல்லிகை, ரோஜா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூக்களை அலங்காரங்களா பண்ண வேண்டும். நான் சொன்ன மாரி இந்த 3 தீபக்குண்டான எண்ணெயை சேகரிச்சு வாழைத்தண்டு, தாமரை தண்டு, வாழைத்தண்டு, தாமரை தண்டு, இலவம் பஞ்சு, இந்த 3 பொருளும் சேர்த்து திரியாக்க வேண்டும். திரியாக்கி தீப சுடராக எரிய விட்டால் வீட்டில்
ராஜயோகம் சொல்லக்கூடிய யோகம் உங்களுடைய வீட்டில் நிறைவாக இருக்கும். சகல விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து சேரும். முக்கியமாக ராஜ கணபதி மந்திரத்தை 21 முறை சொல்ல வேண்டும். மகாலட்சுமியோடைய பீஜா மந்திரம். என்ன மந்திரம்? மகாலட்சுமியோட பீஜா மந்திரத்தை 108 தடவை எந்த பூக்களாக நம்ம அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னா, செம்பருத்தி மலர்களாக 108 மலர்கள் சேகரித்து லட்சுமியோடைய பீஜா மந்திரத்தை 108 முறை நீங்க காலை மாலை இரு வேளையில் சொல்ல வேண்டும். இரு வேளையிலுமே பாசி பயர் முடி போட்டு அதை வந்து கீழே வந்து வச்சு அதுக்கு மேல பூக்களாக அலங்காரம் பண்ணி அதுக்கு மேல வந்து மண் விளக்க வச்சு 3 பொருள் உண்டான நல்லெண்ணெய், நெய், இழுப்பெண்ணெய் இது 3மே சரி பங்கமாக எடுத்து அந்த விளக்குல ஊற்றி 3 பொருள்கள் சேகரித்து திரிய ஆக்கி தீப சுடரை போட போகும்போது நமக்கு நன்மை உண்டாகும் என்றால் நிச்சயம் உண்டாகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இனிதோ நிச்சயம் சந்திக்கிறேன். உங்களின் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.